பல பொய் பிரச்சாரங்களை எப்படி உருவாக்கணும், நமக்குள்ள பல பொய் பிரச்சாரங்களா இருக்கும், நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க. அப்படி செட் பண்ணப்பட்டவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். அதாவது டெல்லியில மோடி உட்கார்ந்துட்டு மத்த ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு, இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க. அதுதான் புரியல. நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவார்னு பாருங்க. அதான் நான் சொன்னேன், இங்க தலைவர் புலி மாதிரி அமைதியா இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்க வந்து கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனைகள் குரல் கொடுக்கிறதுக்கு நாங்க பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாம வந்து எங்க தலைவரை பார்த்து அண்ணாமலை அப்படின்னு அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் தப்பா போயிருந்தேன். இன்னைக்கு டிவிகேல ஒருத்தர் திமுக உட்கார்ந்தார், திமுகக்கு வேலை பார்த்தார் லாட்டரி பணத்தை வச்சு. திமுக இருந்து விசிகேக்கு தாவினார் லாட்டரி பணத்தை வச்சு. விசிகேல இருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவி இருக்கார். அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது அவர் ஐடியா. தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை, இதை லாட்டரி விற்பனை கழகமா மாத்திட்டோம்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு அவங்க என்னைய பத்தி குறை சொல்றாங்க. தமிழ்நாட்டுல ஊழலை உடைத்து பேசுவதில் நம்பர் 1 பாரதிய ஜனதா கட்சி, மக்கள் மன்றத்துல இருப்பது பாரதிய ஜனதா கட்சி, பிரச்சனைகள்ல மாட்டி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி, ஆளுங்கட்சியினுடைய வழக்கு அவதூற பேச்சுக்கள். அதனால எங்களைய பார்த்து யாராவது டிஎம்கேக்கு ஆதரவா நாங்க செயல்படுறோம்னா நீங்க யோசிச்சுங்க அவங்க பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு. கடந்த உங்க தலைவரையே இவ்வளவு பெரிய விமர்சனமாக்கி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இபிஎஸ் வந்து அமித்ஷாவை பார்த்ததுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த உங்களுக்கு அதிமுகவுடனான ஒரு மோதல் போக்கு எப்படி போகும்? மோதல் போக்கு இல்லைன்னே, நான் வந்து எதுக்குன்னே செருப்பெல்லாம் விட்டு எதுக்குன்னு ரோட்ல கூட பேசிட்டு இருக்கேன். இல்ல அதுதான் என் கட்சியை வளர்த்தணும்னு நான் நிக்கிறேனே. என் தொண்டை செத்து போய் 50 வருஷம் 60 வருஷமா பிஜேபி வளருமா வளராதான்னு என் தொண்டை நின்றுட்டு இருக்கான். ஐ எம் ஆன்சரபிள் டு மை கேடர். என்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே மாநில தலைவராக என்னுடைய கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு தான் நான் உழைக்கிறேன். அதே நேரத்தில் 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன், தமிழக மக்களுடைய நலன் சில நேரத்துல கட்சியினுடைய நலனை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால என்னை பொறுத்தவரை எந்த பொறுப்பிலும் வேலை செய்வதற்கு நான் தயார், தொண்டனாக வேலை செய்வதற்கும் தயார். என்னால யாருக்கும் எப்பவும் பிரச்சனை வராது. கட்சி தலைமை அதிமுக கூட்டணியில் சேர்வதற்கு ஒத்துக்கொண்டால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா? கட்சி தலைமை அண்ணாமலை ஏத்துக்கிறாரு, அண்ணாமலை ஏத்துக்கல அப்படிங்கிற பிரச்சனையே இல்லைங்க. என்னுடைய வேலை என்னவோ அது தொண்டனாக கூட நான் செய்வேன். தலைவர் என்கின்ற பதவி இருந்தா தான் செய்யணும் என்கின்ற அவசியம் கிடையாது. அதனால் எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நாங்க எங்களுடைய தலைவர்கள்ட்ட சொல்லியிருக்கோம், தமிழக மக்களுடைய நலன் முக்கியமானது, முதன்மையானது. அதற்காக அண்ணாமலையை பொறுத்தவரை எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன்.